ஹாய் ஃபேன்ஸ் எல்லாம் காலை வணக்கங்க. இந்த புதுமண திருமணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் பெண்கள் தான், எல்லாரும் ஆண்கள் தான். ஓகே, உங்கள் வீட்டுக்கு மகன்களுக்கு புதியதாக திருமணம் பண்ணுறது எதுக்காக பண்ணுறீங்க? இப்போ ஒரு பொண்ணு இன்ஸ்டன்ட் ஓகே டெத்து எதுக்காக கல்யாணம் பண்ணுறீங்க? நம் மகன்கள் நன்றாக இருக்க வேண்டும், இந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான், அந்த குடும்ப வாரிசு வர வேண்டும் என்பதற்காக தான் கல்யாணம் பண்ணுறோம். ஓகே, புரிதல் இருக்காது. அடுத்த வீட்டு பொண்ணு அவங்களோட கலாச்சாரம் எப்படி, நம்மளோட கலாச்சாரம் புரிதலுக்கு 1 இயர் நாச்சும் ஆகும். ஓகே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி 2 வாரம் கூட இல்லை, எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தால் அந்த பொண்ணை வீடியோஸ் சொல்லிவிட்டு இறந்து போயிருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், பெண்கள், புது வீட்டு பெண்கள், அவங்க வளர்ந்த விதங்கள் வேறு விதமாக இருக்கும், நம் வீட்டுக்கு வரும்போது வேறு விதமாக ஆகும். அன்போடு சுட்டி காட்ட வேண்டும். எதையும் ஒரு தப்பு இருந்தாக்க இது செய்யாதீங்கப்பா, இது இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுங்கள், மறுதர நீங்கள் இதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு புன்னகையுடன் நம் மகள்களை எப்படி நம் அரவணைப்போடு சொல்கிறோமோ அப்படி சொல்ல வேண்டும். அதே மாதிரி கணவன்மார்களும் ஓகே, புது பொண்ணுக்கு நாம் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சுட்டி காட்டி அம்மாவையும் பகைத்து கொள்ளாமல் மனைவியையும் பகைத்து கொள்ளாமல் அப்படித்தான் குடும்பம் ஓட்டமிடும். ஏன்னா தாய் அல்லவா, 10 மாதம் சம்மந்து பார்த்து நமக்கு 26, 27 வயசு வரைக்கும் கட்டி காத்தவர்கள் அல்லையா, அவங்க மனசு நோவக்கூடாது. சரியா? அவங்களே உங்களை குறை கூறினாலும் அதை தன் மனைவியிடம் அன்பாக எடுத்து சொல்ல வேண்டும். சரி விடுப்பா, அதை கொஞ்சம் நம்ம திருத்திக்குவோம், சரி விடுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களும் மனைவிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கு. ஏன்னா புது பொண்ணு இல்லையா, என்ன ஏதுன்னு தெரியாது. சரிங்களா? அதனால் இது ஆண்களுக்கும் சேரும் பெண்களுக்கும் சேரும். ஓகே, அதனால் எப்போவுமே நாம் பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கடினமாக இல்லாமல் அன்போடு அரவணைப்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஓகே, அப்போ தான் நம் மகன்களுக்கு கல்யாணம் பண்ண அந்த விளக்கு துளிர் விட்டு எரிந்து நம்ம சொல்கிறோம்ல, விளக்கேற்ற ஒரு குத்து மகள் வேணும் என்று, குத்து விளக்கு மகள் வேணும் என்று. இப்படி இருந்தால் எப்படி வாரிசுகள் வளரும்? சரிங்களா? ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம். ஃபஸ்ட்டு மனைவியை தடுமாறினால் அடுத்தடுத்து வாழ்க்கை தடுமாற்றமாக இருக்கும், நிம்மதி இருக்காது. ஓகே, யோசிப்பீங்களா? யோசிக்க வேண்டும்.